வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து வருகின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை தகவல்: தமிழகம் மற்றும் இலங்கையில இன்று முதல் மழையின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகம் இலங்கையில வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற வெப்பத்தை போக்கக்கூடிய மழை நமக்கு வரப்போகின்றது. மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கின்றோம். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்களிலுமே இந்த மழையின் லேசான வாய்ப்புகள் இருக்கின்றது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக இந்த மழையின் வாய்ப்பு தமிழகம் மற்றும் இலங்கையில் அநேக இடங்களில் எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 3 மணி அளவில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய தமிழக பகுதிகள், இலங்கையில் வட மாகாணம், வட மத்திய மாகாணம், தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு என சபரகமுவை ஊவா மாகாணங்கள் ஒரு சில பகுதிகள் மழையின் வாய்ப்பு இருக்கும். மாலை 4 மணி முதல் இந்த மழை தமிழகத்தில வட மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தீவிரமடையும். 4 மணி முதல் தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள், தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள், கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், திருச்சி, தஞ்சை மாவட்டம் ஒரு சில பகுதியில், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். சென்னை அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகள் மாலை நேரங்களில் கடை வைத்திரு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் மாலை 5 மணி முதல் இரவு 7-8 மணி வரைக்கும் சற்று பாதுகாப்பாக உங்கள் பணிகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு மழை செய்தி இன்று மாலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாலை முதல் 6 மணி முதல் 8-9 வரைக்கும் இந்த மழையின் வாய்ப்புகள் சென்னை அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் நீடிக்க வாய்ப்புண்டு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் அநேக இடங்கள்ல பரவலாக கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்குல மாலை இரவுக்கு பிறகு மழை இருக்கும். நள்ளிரவு, இரவு வேலைகள்ல மேற்கு வடமேற்குல மழை இருக்கும். தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் நமது சேனலை கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றீர்கள். பழைய சேனல் நோவா அகாடமி 3 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து செயல்பட்டு 40,000க்கும் மேலான நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்றீங்க. கடந்த பிப்ரவரியில் ஏற்பட்ட ஒரு சில தொழில்நுட்ப காரணங்கள்னால நம்முடைய நோவா அகாடமி சேனல் ஒளிபரப்ப முடியாமல் போனது. உடனடியாக அதே பெயரில் மீண்டும் நாம் சேனலை தொடங்கி கடந்த 4 மாதங்களுக்குள்ளாக 2100க்கும் மேலான நண்பர்கள் நம்முடைய சேனலை கண்டுபிடித்து மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்றீர்கள். மிக்க நன்றி. முக்கியமாக இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட நண்பர்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்திராத இடங்கள்லிருந்துமே கேட்டிராத இடங்கள்லிருந்துமே நிறைய பேர் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை பார்த்து வருகின்றீங்க. மொழி நம்மை இணைத்திருக்கின்றது. தொடர்ந்து நம்மோடு இணைந்து பாருங்கள். தொடர்ந்து நாளை முதல் அடுத்தடுத்த நாட்கள் மழையின் தகவல்களை பார்த்து வருகின்றோம். நாளை பிற்பகல் 1 மணியிலிருந்து வியாழக்கிழமை தமிழகத்தில டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணம், ஊவா, சபரகமுவா மாகாணங்கள் மழையின் தீவிரம் இருக்கும். வியாழக்கிழமை நாளை மாலை நேரங்கள்ல தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் பரவலாக ஒரு சில இடங்கள்ல மழையின் வாய்ப்புகள் இருக்கும். மாலை 6 மணி முதல் வட மாவட்டங்களிலுமே இந்த மழையின் தாக்கம் இருக்கும். குறிப்பாக சென்னை அதை ஒட்டியுள்ள மாவட்ட பகுதிகள், சென்னை மாவட்டத்தில் முழுவதற்கும் கனமழை இருக்க போகின்றது. வியாழக்கிழமை மாலை இரவு 7-8 மணி அளவில். சென்னை புறநகர் பகுதிகளில் வியாபாரம் செய்யும் நண்பர்கள், சாலையோரங்களில் தள்ளுவண்டியில் டிஃபன் சென்டர் நடத்தும் பல்வேறுபட்ட நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் கேட்டு வருகின்றீங்க எந்த பகுதிகளுக்கு எவ்வளவு மழை இருக்கும், எவ்வளவு நேரம் மழை இருக்கும் என்பது போன்ற தகவலை கேட்பதனால்தான் கூடுதலாக இந்த தகவலை நான் கொடுத்து வருகின்றேன். வியாழன் பரவலாக தமிழகம் இலங்கையில மழை இருக்க போகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்களிலும்
மாலை 4 மணிக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களிலும் மழை தீவிரமாகும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகம், இலங்கையில மழை காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது குடையையும் கொண்டு செல்வது கூடுதல் சிறப்பு. இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் நீங்கள் ரெயின்கோட் கொண்டு செல்வது மிகவும் தேவையானது. ஸோ இதற்கு பிறகு அடுத்த ஒரு சில நாட்களுக்கு மழை தொடரும். தமிழகம் மற்றும் இலங்கையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை நிலைமை சற்று தலைகீழாக மாறுவதை பார்க்கின்றோம். மாலை 4 மணி முதல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஓவா மாகாணம், சபரகமுவா மாகாணங்கள்ல மழை தீவிரம் அடையும். பாருங்கள் எந்த அளவிற்கான மழை வாய்ப்புகள். சனிக்கிழமை 25ஆம் தேதி தமிழகம் அநேக மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் திருச்சி, கரூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை மாவட்டத்தின் ஒரு சில பகுதி, நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டங்கள். மிகவும் முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல இருக்கின்றது. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். ஸோ மழை விடுமுறை இல்லாமல் வரப்போகின்றது. வியாழக்கிழமை மாலை நேரங்களில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள், திருச்சி, கரூர் மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை மாவட்டங்கள், கடலூர் மாவட்டம் பரவலாக அநேக இடங்கள், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள சேனலுடைய வாட்ஸ்அப் எண் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் தகவல்களை கேட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான தகவல்களை உடனுக்குடன் தரக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். தொடர்ந்து இன்னும் உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை. நீங்கள் செய்ய வேண்டியது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்த வேண்டும். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். மறக்காமல் வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் தான், வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதல்ல. ஸோ இந்த தகவல்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்புகின்றேன். தொடர்ந்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்திடுங்க. இது போன்ற அடுத்தடுத்த நாட்களில் மழை தகவல்கள் மூலமாக உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.